ஏன் அன்பு செல்லமே, மற்றவன் என்ன நினைப்பான் என்று நினைத்து கொண்டே இருக்கிறாய். தன்னை பற்றி பிறர் நல்ல விதமாகத்தான் நினைக்க வேண்டும் என்பது விரும்புகிறாய். உன்னுடைய இயல்பை நீ எப்பொழுதும் மாற்றிக்கொள்ள வேண்டாம். நீ இப்பொழுது என்ன செய்கிறாய், பிறகு என்ன செய்ய போகிறாய் என்பது அந்த இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் இறைவனிடம் நீங்கள் நல்லவனாக நேர்மையானவனாக இருந்தால் போதும். மற்றவன் உங்களை நல்ல முறையில் பேச வேண்டும், அவனுக்காக நீ வாழ வேண்டும் என்று ஒரு பொழுதும் நினைக்க வேண்டாம். அவனுடைய வாழ்க்கையானது அவனவன் வாழ்வதற்குத்தானே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் நீ வாழும் பொழுது நல்லவனா கெட்டவனா என்று சொல்ல அடுத்தவன் யார்? உனக்கு நீ சரியாகவும் உன் மனசாட்சிக்கு நீ நேர்மையாகவும் இருந்தால் போதும். அந்த தெய்வத்தை நீ அடையலாம். எல்லோரும் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். தெய்வத்தை எப்படி அடைவது என்று மட்டுமே யோசியுங்கள். மற்றவன் என்ன நினைப்பான் என்று ஒரு பொழுதும் யோசிக்காதீர்கள். அதுதான் நல்லது. உன்னை பற்றி விமர்சனம் செய்பவன் காலம் முழுவதும் நீ எது செய்தாலும் விமர்சனம் செய்து கொண்டே தான் இருப்பான். யாரையும் திருத்த முடியாது. அவனவன் செய்வதை அவனவன் அனுபவித்துக் கொள்வான். அது மட்டும்தான் உண்மை. எல்லோரும் அவரவருடைய வேலையை பார்த்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதை விட்டுவிட்டு அவன் ஒரு மாதிரி இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான் என்று விமர்சனம் செய்யும் பொழுது பாவங்களும் கர்மங்களும் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கிறது. உன்னை பார்த்து விமர்சனம் செய்பவர்களை ஒரு பொழுதும் பொருள்படுத்தாதே. வேலை இல்லாதவன், குடும்பத்தில் நாட்டம் இல்லாதவன் மட்டுமே தான் அடுத்தவனை பார்த்து விமர்சனம் செய்து கொண்டு இருப்பான். தன் குடும்பத்தையும் தன்னுடைய வேலையும் பார்ப்பவனுக்கு அடுத்தவனை பற்றி பேசுவதற்கே நேரமே இருக்காது. அப்படி அவன் அவனுடைய தொழிலிலும் அவன் குடும்பத்திலும் அளவு கடந்த பாசத்தையும் உழைப்பையும் போடுவான். அதனால் தேவையில்லாமல் விமர்சனங்களை கண்டு அஞ்சாமல் விமர்சனம் செய்பவர்களிடம் நீ நல்லவன் என்று அவன் பேச வேண்டும் என்று நினைக்காமல் உன்னுடைய வாழ்க்கையை நீ தொடர்ந்து வாழ்ந்து வா. அதில் ஏதாவது நிறை குறை இருந்தால் என்னிடம் வந்து சொல். அதை நான் எந்த ரூபத்தில் சரி செய்யலாம் என்று பார்த்து அதற்கான வேலையை செய்து உனக்காக சீக்கிரத்தில் அதற்கான ஏற்பாட்டை செய்து உன்னிடம் தருகிறேன். அதையெல்லாம் விட்டுவிட்டு ஏதேதோ நினைத்து கொண்டு உன்னை நீ குழப்பிக்கொள்ள வேண்டாம். நம்பிக்கையாக இரு, எல்லாம் மாறும். நீ நம்பிக்கை வைப்பதை பொறுத்துத்தான் உன் வாழ்க்கையும் எப்படி இருக்கும் என்பதை நான் தீர்மானிப்பேன். என்னை நம்பியவர்களுக்கு நான் கண்ணுக்கு தெரிவேன். அதை மறந்து விடாதே. சீக்கிரமாக உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்து உன்னுடைய தேவையில்லாத எதையும் காதில் வாங்காதே. எல்லாம் சீக்கிரத்தில் உனக்கு சாதகமாக உன் வாழ்க்கை அமையும். உன் குடும்பத்தில் உள்ளவர்களும் உன்னுடைய பேச்சை கேட்டு நடந்து கொள்வார்கள். தைரியமாக இரு. நான் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். நான் ஓம் சாய்ராம்.